நானும் எனது அரசாங்கமும் போதைப் பொருளுக்கு எதிராக மோதுவதற்கு தயார் என தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சிறைத் தண்டனை விதிக்கப்படுவோரில் 64% போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்கள் என்றும் குறிப்பிட்டார். போதைப் பொருளுக்கு எதிரான முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்பாடு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் கொழும்பிலுள்ள சுகததாச உள்ளக அரங்கில் வியாழக்கிழமை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இங்கு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்த அவர் மேலும் உரையாற்றுகையில், போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க ஒரு வலுவான மக்கள் இயக்கம் உருவாக்கப்படும் என்றும், போதைக்கு அடிமையானவர்கள் மற்றும் போதைப்பொருள் விற்பனையாளர்கள் தங்கள் சட்டவிரோத நடைமுறைகளை நிறுத்த அழைப்பு விடுக்கப்படும். அரசாங்கமும் போலீஸ் திணைக்களமும் தனியாக போதைப்பொருளை தடுக்கும் செயற்பாட்டை முன்னெடுக்க முடியாது. அழிவுகரமான அச்சுறுத்தலை ஒழிப்பதில் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். போதைப்பொருளுக்கு உதவும் போலீசார் விலகிக் கொள்ள வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் அவர்களை நாங்கள் விலக்குவோம் என்கிறார். போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்காக போலீஸ், இராணுவம், சுங்கம், குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கழகம், மோட்டார் போக்குவரத்து திணைக்கழகம் மற்றும் புலனாய்வு சேவைகளை உள்ளடக்கிய ஒரு தேசிய செயற்பாட்டு மையம் நிறுவப்படும் என்றார். இந்த தேசிய திட்டத்தில் மதகுருமார்கள், பொது பாதுகாப்புக் குழுக்கள், போலீஸ் மற்றும் முப்படையினர் மற்றும் வெளிநாட்டு தூதுவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். போதைப்பொருள் பாவனையை இல்லாதொழிப்படை நோக்கதாக கொண்ட தேசிய செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக முழு நாடும் ஒன்றாக தேசிய வழிநடத்தல் சபை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமைத்துவத்தில் கடந்த 17ஆம் திகதி ஜனாதிபதி செயலகத்தில் முதன்முறையாக கூடியது. போதைப்பொருள் பாவனையை நாட்டிலிருந்து முழுமையாக இல்லாதொழிக்கும் பொருட்டு நாடும் ஒன்றாக என்ற தேசிய கண்காணிப்பு செயற்திட்டத்திற்காக ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. இந்த செயற்திட்டத்தை செயற்படுத்துவதற்காக தேசிய வழிநடத்தல் சபை ஒன்றை ஸ்தாபிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய தேசிய வழிநடத்தல் சபையானது போதைப்பொருள் வலையமைப்பை இல்லாதொழித்தல், போதைக்கு அடிமையாகியுள்ளவர்களுக்கு புனர்வாழ்வளித்தல், போதைப்பொருள் ஒழிப்புக்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ளல், பொதுசன நிறுவனங்களை ஒன்றிணைந்து ஊடக கண்காணிப்புகளை மேற்கொள்ள உள்ளது. විලඳපොළ බෙදා ගැනීම සඳහා ගැටුම් නිර්මාණය වෙලා තිබෙනවා. ගැටුමක් තිබෙනවා. මෑත කාලේ එවැනි සිදුවීම් වෙඩි තැබීම් සියල්ල එක් එක් කණ්ඩායම්